ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் ஆண்டவர் முன்னிலையில் வெகுவளந்தான் கொண்டாட்டம் இயேசு சந்நிதியில் ஆனந்தமாய் ஆர்ப்பரிப்போம் ஆண்டவர் முன்னிலையில் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா Hallelujah.
ஆடுவோம் சகோதரனாக
பாதத்தை கட்டிப்பிடித்து விட்டவர்கள் ராஜா மட்டுமாய் அப்பாவின் பாதம் துதிக்கவும் ஆராதிக்கவும் உதவி செய்தீங்க. நன்றி. இப்போது கூட வார்த்தையிலோ எங்களோடு நீ பேசுகிறீர்கள் இருக்கிறீர்கள். நீ வார்த்தை மட்டும் எங்களுக்கு இல்லை என்றால் நாங்கள் எங்கோ மதித்து போயிருப்போம். தகப்பனே, ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுக்க முடியாது. காலை நேரத்தில் நாங்கள் செபிக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம். ஜீவன நல்ல ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது நாம் உபாகம புத்தகத்தில் 33வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அதில் நீங்கள் வாசிங்கன்னா 12 கோத்திரத்தை குறித்து சொல்லப்படுது. இல்லையா? எத்தனை கோத்திரம்? 12 கோத்திரத்தை பற்றி சொல்லுது. அந்த 12 கோத்திரம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்பதை குறித்தும் இங்கே சொல்லப்படுகிறது. ஆறாவது, இஸ்ரவேல் புத்திரரை. இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு. அல்லையா? அவன் என்ன செய்யறான்? பிள்ளைகள் என்ன செய்யறான்? ஆசீர்வதிக்கிறான். அல்லையா? எப்படி ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. ஒவ்வொரு கோத்திரத்தையும் 6வது வசனத்தை வாசிங்க. அல்லேலூயா. ரூபன் சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமாய் இராது. ஆபிரகாமின் சந்ததியை போல நம்ம சந்ததி என்ன பண்ணுவார்? அவரே வர்த்திக்க பண்ணுவார். ஒரு நல்ல தொழில் ஆசீர்வாதங்களை மாத்திரம் நீங்க பார்த்துருவாங்க. அத்தனையும் நமக்கு சொல்லப்படுகிறது தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளாம் யார்? ஆபிரகாமின் சந்ததிகள் தானே. அல்லேலூயா. இது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் சொல்லுகிற ஆசீர்வாதம். இன்னைக்கு ஏசப்பா யாருக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம்? அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன தர பாருங்க, சாவாமல் பிழைப்பானாக, அவன் ஜனம் கொஞ்சமா இராது. இன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் பார்த்து கல்யாணம் ஆனால் என்ன இருக்க மாட்டேங்குது? குழந்தை இருக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி அதிகமாகும்? குடும்பம் எப்படி வர்த்திக்கும்? அல்லேலூயா. சந்ததியே இல்லாமல் போயிடும் இல்லையா? ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு காரியத்தை நான் செய்யவே மாட்டேன். அடுத்தது யூதாவை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. 7வது வசனத்துல
கடவுது அவன் சத்துருக்களை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருக்கிறார். நமக்கு சத்ரு யாருக்கிட்ட நெருங்காதபடி ஆண்டவர் நமக்கு என்ன இருப்பாரு? சகாயராய் இருப்பார். இப்ப நம்ம வந்து தொடர்ந்து இந்த சபைக்கு அவருடைய பிறந்த நாளை கொண்டாட வரப்போகிறோம். நல்ல சொல்லிங்களா? கிறிஸ்துமஸ்ன்றது ஒண்ணு. ஆனா நம்ம என்ன சொல்லணும்னா, எங்க அப்பாவுடைய பிறந்த நாள், என்னை வாழ வைக்கிறவருடைய பிறந்த நாள். கிறிஸ்துவம் அப்படிதான் நினைக்கணும். ஏதோ ஒரு கிறிஸ்துமஸ் வருது, அன்னைக்கு நம்ம ட்ரெஸ் மாட்டிக்கணும், பலகாரம் செய்யணும், அப்படி இல்லை. ஒரு சந்தோஷம். நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறகுதுன்னு வச்சுங்க, யாருக்கா நம்ம வீட்டில் வந்து பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை வாலிப பிள்ளைகளுக்கோ குழந்தை பிறந்தோடனே என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு குழந்தை எப்போ பர்த்டே வரும்னு காத்துன்னு இருப்பாங்கல்ல. அந்த ஃபஸ்ட்டு பர்த்டே என்ன பண்ணுவாங்க? பேனர் கண்டெல்லாம் கட்டி கூட சில என்ன பண்ணுவாங்க? அதை பிரஸ்தாவப்படுத்துவாங்க. அல்ல இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம்? பிறந்த நாள் கொண்டாடி கொண்டு இருக்கோம். அல்ல இல்லையா? அதுக்காக நீங்க தொடர்ந்து வரும்போது நீங்க யாருக்காக வரீங்க? மனுஷனுக்காக வரல, அவர் நிமித்தமாய் வருகிறீங்களே. உங்களை கைவிடுவார்? அவரு கைவிடவே மாட்டார். சத்துருக்களை நீங்களாக்கி வச்சுப்பார். லேவியை குறித்து என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் கேட்டீங்கன்னா, நம்மளை எப்படி ஆர்டர் ஒப்பு கொடுக்குறாருனாக்கா, நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு ஆடை வந்து ஒரு மேய்ப்பன்கிட்ட கொடுக்குறாங்கன்னா எப்படிப்பட்ட மேய்ப்பனா இருக்கணும்? உண்மை உள்ள மேய்ப்பனா இருக்கணும். அல்ல இல்லையா? அப்போ ஒரு சபை விசுவாசிகளை குறித்து அந்த பாஸ்ட் எப்படி இருக்கணும்? உண்மையானவரா இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் அவரை ஒப்படைக்கிறார். அல்ல இல்லையா? அதாங்க சொல்றாரு பாருங்க. அவன் எப்படி இருக்கிறான்? தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் என்ன சொல்றான்? நான் உன்னை பார்க்க மாட்டேன். அல்ல இல்லையா? பாருங்க என்ன சொல்றாங்க? தன் தகப்பனும் தாய்க்கும் நான் உன்னை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன் சகோதரன் என்ன செய்ய மாட்டான்? அங்கீகரிக்க மாட்டான். அடுத்தது தன் பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யறான்? அறியாமல் இருக்கிறான். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. தெரியுமா உங்களுக்கு? சொந்த தாய் தகப்பனை பார்க்க முடியல, சகோதரனுடைய நல்லது கெட்டதுக்கு எதுவும் கலந்துக்க முடியல, சொந்த பிள்ளைகளை என்ன செய்ய முடியல, அவங்களால பார்க்க முடியல. ஆனா எப்படி செய்யறாங்க? ஆண்டுடைய காரியத்தில் ஆண்டுடைய ஆடுகளை மேய்க்கும்படியாகவே நிறைய ஊழியர்கள் வைராக்கியத்தோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் என்ன செய்யணும்னா, ஊழியக்காரன் யாரை கல்யாணம் பண்ணணும்? ஊழியக்காரியை தான் கல்யாணம் பண்ணாதான் செட் ஆகும். நல்ல சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சும்மா வேலைக்கு போறவங்க அவங்க இவங்க பணம் பார்த்து கல்யாணம் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அவங்க யாரும் என்ன ஆடுகள் என்ன செய்ய முடியாது, ஒழுங்கா மேய்க்க முடியாது. அப்படிதான் இன்னைக்கு கணவனும் மனைவி இணைந்து என்ன செய்யணும்? ஊழியர் செய்யணும். அப்படிப்பட்டவங்கிட்ட தான் அந்த ஆடு இருந்தா அது எப்படி இருக்குன்னா நல்லா செழிப்பா இருக்கும். அல்லேலூயா. குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அல்லேலூயா பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், பார்க்க கூடாதுன்னு சொல்லல. நான் சொல்றது என்னன்னா வைராக்கியம். கர்த்தர் கொடுத்த ஆடு மேல அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கணும்? வைராக்கியமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அவர் சொல்ல பாருங்க, அவர் சொல்ல இருப்பதாக பிள்ளைகளை அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவைகள் இருப்பதாக, அவைகள் உங்களுடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உங்களுடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டுடைய வார்த்தையை என்ன செய்றீங்க? வார்த்தைகளை கைக்கொண்டு அவர் உடன்படிக்கையை காத்துக் கொள்கிறவர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. சபைக்கு வரணும்னு சொன்ன உடனே என்ன செய்றீங்க? வரீங்க. யாருக்கு சொல்லை கேட்டு வரீங்க? கர்த்தருடைய சொல்லை கேட்டுதான் நம்ம வருகிறோம். நல்ல சொல்லுங்க. அப்போ சபையில வந்த உடனே நம்ம என்ன பார்க்க கூடாது? டைமை வந்து பார்க்கவே கூடாது. ஒரு நல்ல சொல்லிங்களா? பெரிய அதிகாரிகள்லாம் வந்து இப்போ வந்து ஒரு மீட்டிங் நடத்துறாங்கன்னா அந்த மீட்டிங் மக்கள் இத்தனை மணிக்கு முடிக்கணும்னு யாரும் சொல்ல முடியுமா? சொல்லு வர்றவங்க. இல்லையா? ஒரு ஆஃபீஸர் பேசியிருக்கிறான்னு வச்சுக்க, இத்தனை மணிக்குள்ள முடிச்சு நான் வீட்டுக்கு போனோம்னு யாரும் எந்த நாளும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்போ நம்ம ஏசப்பா யாருங்க? இல்லையா? அப்போ அதில் நம்ம என்ன டைமிங்லாம் கொடுக்கக்கூடாது அவருக்கு. ஆனால் நமக்கு டைம் பத்தல, நான் என்ன செய்யலாம்? நீங்களாகவே போயிடலாம். அந்த உண்மையாக நீங்கள் போறீங்க இல்லைன்னா யார் பார்க்க போறா? கர்த்தர் பார்க்க போறார்.
ஒரு நல்ல சொல்லுவீங்களா? டைம் இருக்கும்போது எழுந்து கேட்டுப்போம். இதுதான் ஆண்டவர் சொல்றார். அல்லையா? இந்த இடத்துல அதான் அந்த உடன்படிக்கையா சரிங்க, காக்கிறவர்களா இருக்கிறீர்கள். அல்லையா? ஆமா. அடுத்தது அல்லேலூயா. அவன் கையின் கிரியைகள் பிரியமாயிரும். நீங்க எது செய்தாலும் அது மாதிரி கர்த்தர் எப்படிக்கிறாரா? பிரியமா இருப்பார். அவனை பகைத்து அவன் விரோதமாக எழுப்புகிறவர்கள் திரும்ப எழுப்புகிறார்களபடி இடுப்புகளை நொறுக்கிவிடும். நமக்கு விரோதமா எழுப்புகிற சத்ருனுடைய இடுப்பை என்ன செஞ்சிட ஆண்டவரே உடச்சி போட்டுருவார். நல்ல சொல்றீங்களா? அல்லேலூயா. பென்யமீனை பத்தி எப்படி சொல்றாரு பாருங்க. அவன் யாரே? கர்த்தருக்கு பிரியமானவன். அல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறானா? அவரோடு கூட சுகமாய் தங்கி இருப்பான். நல்ல தெரியுங்களா? நம்ம யாருக்குள்ள தங்கி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள சுகமாய் தங்கி இருப்பீங்க. அல்லேலூயா. என்னாலும் உங்களை காப்பாற்றுவாரோ. உங்க எல்லைகளுக்குள்ளே, உங்க வீட்டுக்குள்ளே நீங்க எங்க போறீங்களோ அங்கெல்லாம் உங்க எல்லையில என்ன செய்வார்? அவர் வாசம் பண்ணுவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன வார்த்தை உங்களுக்கு தரிசிக்க முடியும். சும்மா வசனம் மாத்திரம் நமக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. எனக்கு கூட அப்படி இருக்கிறார் ஆண்டவர், என்னை எவ்விதத்துல என்ன செய்யல, கைவிடல. ஒரு நல்ல சொல்லுவீங்களா? ஆமா. 13 பாருங்க. உங்களுடைய தேசம் வந்து கர்த்தரால் தான் செய்யப்பட்டிருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அது வானத்தின் சகல ஆசீர்வாதங்களும் எப்படி இருக்குமா பாருங்க. உங்களை அப்படி ஸ்ட்ராங்கா நிறுத்துவார் ஆண்டவர். பரிசுத்தாவி இடத்துல வரும்போது என்ன அடைவாய்? பலன் அடைவாய். இதை பத்தி நீங்க பயப்பட மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை அப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்க மற்றவங்களை போல இருக்கிறவங்க இல்ல. உங்களை ஆண்டவர் கர்த்தரா தேசம் சொல்லிட்டா பாருங்க. அது வானத்தின் செல்வத்தினாலே, ஒரு நல்ல பிள்ளைங்களா, பரலோகத்தின் செல்வத்தினால உங்க குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசி? அல்லேலூயா. பாருங்க, நமக்கு இப்ப வெங்காயம்னாக்கா இன்னைக்கு ஜனங்க எப்படி என்ன பண்ணாங்க? ஒரு இடத்துல ஓடி ஓடி இருந்தாங்க இல்லைங்களா? அல்லேலூயா. நேற்று பார்க்குறேன் இதுல வந்து பேருனா அம்மா உணவகத்துல வந்து அந்த அவங்க கடை வச்சுருக்காங்களே, அதில் வந்து என்ன ஆகுதுனாக்கா குறவா வந்து வெங்காயம் விற்றாங்க இல்லையா? 45 ரூபாய்க்கு என்ன விற்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லைனில் வந்து என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. எதுக்குன்னு கேட்டால் என்ன இவ்வளோ கூட்டமாக இருந்ததுன்னு கேட்டாக்கா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெங்காயம் வந்துருக்குதுன்னா. நல்ல சொல்லுகிறா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டில் வெங்காய குறைவு இல்லவே இல்லை. தக்காளி விளையாடும் போதும் குறவில்லை. அது எப்படிதான் தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வீட்டில் என்ன செய்யறாரு? வானத்தின் செல்வத்தினாலே, உலகத்தின் செல்வத்தினால் நம்மளை உயர்த்துற ஆண்டவர் தன் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால் குறைவை நிறைவாங்க. அதை உங்களுக்கு கண்ணுக்கு பார்க்க முடியாது. அவர் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கண்ணால் என்ன செய்யக்கூடாது, பார்க்க முடியாது. ஒரு நல்ல சொல்லுங்களா? ஆனா உங்களை நிறைவாக்குவார். அதுல நீ கவலையப்பட வேண்டாம். அல்லேலூயா. அவன் அலங்காரம் எப்படி இருக்குமா? அவன் தலையத்தை காலையில் அலங்காரத்தை போல இருக்கும். அவன் காண்டாமிரத்தின் போல இருக்கும். மட்டும் முட்டி பிசாச வந்து காண்டாமிரத்து கொம்புல முட்டி தள்ளுற மாதிரி என்ன பண்ணிடுவீங்க? நீங்க சாத்தானே அட்டி தள்ளி விடுவீங்க. நல்ல சொல்லுவீங்களா? ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. 18 பாருங்க. அல்லேலூயா. நீ வெளியே போகும்போதும் சந்தோஷமா இருப்ப,
வீட்டில் இருக்கும்போதும் நீ சந்தோஷமா இருப்ப. அல்லேலூயா. நீ வெளியே புறப்பட்டு போகையிலும் நீ சந்தோஷமா இருப்பாய். அடுத்தது நீ கூடாரங்களிலே தங்கி இருக்கும் போதும் சந்தோஷமா இருப்பாய். நல்லது இல்லைங்களா? நமக்கு எப்பவுமே சந்தோஷம் தான். கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்போ எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை தேடி நம்ம எங்க ஓடணும்னு அவசியமே கிடையாது. அவரை தேடி நம்ம ஓட தேவையில்லை. ஏசப்பா நம்மை தேடி வருகிறவராயிருக்கார். நல்ல சொல்லுங்களா? அல்லேலூயா. மற்றவங்களுக்கு மற்ற தெய்வங்களுக்கும் ஏசப்பாவோட வித்தியாசம் என்ன தெரியுங்களா? சொல்லுங்க. ஆமா, அவங்க தெய்வத்தை தேடி ஓடணும். நம்ம தெய்வம் நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. நம்ம உட்கார்ற இடத்துல உட்கார்ந்து அப்படியே நம்ம ஆண்டவர் எங்க ரூம வீட்டில் இருக்கிற கதவை பூட்டிக்கின்னு நீங்க உட்கார்ந்து ஆண்டவர் கூப்பிட்டா வந்துடுவார். பூட்டப்பட்ட அறைக்குள்ளாய் வருகிற தேவன் அவர். அவரை வச்சு நம்ம எங்கன்னா வச்சு பூட்டிட்டு போக முடியுமானா முடியாது. ஒரு அல்ல சொல்லிங்களா? நம்ம தெய்வத்தை ஒரு இடத்துல வச்சு பூட்டிட்டு போக முடியுமானா முடியாது. நம்ம தேவன் பூட்டப்பட்ட அறைக்குள்ள போகிற தேவன். அதே மாதிரி அவர் பூட்டிட்டாருனா யாராலும் திறக்க முடியாது. அவர் திறந்துட்டாருன்னா ஆசீர்வாதத்தை அதை ஒருத்தராலும் பூட்டவும் முடியாது. அந்த மாதிரி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அல்லேலூயா. காத்தை குறித்து 20வது வசனத்துல பாருங்க. விஸ்தாரமான இடத்தை கொடுக்கிறவர் சோதரிக்கப்பட்டவர். அவன் கர்த்தரின் நீதியையும் அவருடைய நியாயங்களையும் அவன் நடப்பிப்பார். அல்லேலூயா. நீங்களாம் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்கன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு அல்ல சொல்லுங்களா? அடுத்தது தானை குறித்து சொல்றார். ஒரு பாரசிங்கம். அல்லேலூயா. அவன் எப்படியா? பாரசிங்கம், சிங்க ராஜா, யூத சிங்க ராஜா நமக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. நப்தலி குறித்து என்ன சொல்றார் பாருங்க. யாருடைய தயவுனால திருப்தி அடைவான்? நம்ம எல்லாம் யாருடைய தயவுல இருக்கிறோம்? ஏசப்பாவுடைய தயவுல இருக்கிறோம். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருப்தியா இருக்கும். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை குறித்து என்ன சொல்றார் பாருங்க. 24. அவரு தன் காலை எதிர துவைப்பானா? எண்ணெயில துவைப்பானா? அல்லேலூயா. அப்போ கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, இடுப்பு அளவல்ல, நீச்சல் ஆழத்துக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு செல்வார். என்னங்க என்ன தெரியுங்களா? அபிஷேகம். நல்லா சொல்லுங்களா? ஏசப்பா நம்மளே அபிஷேகம் பண்ணுவார். நம்ம என்னைக்காவது ஏசப்பா அபிஷேகம் பண்ணி இருக்கிறோமா? சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம போய் ஏசப்பா அபிஷேகம் பண்ண முடியுமா? அவர் எப்படிங்கிறார்? வானத்துக்கும் பூமிக்குமா இருக்க. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு ஆதபடி. அவருத்தான் நம்மள என்ன பண்ணுவாரு? அபிஷேகம் பண்ணுவார். அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு லட்டு மேல நிறைய எறும்பு இருக்குதுன்னு வச்சுங்க. நீங்க என்ன பண்ண முடியும்? அது மேல ஒரு தண்ணியை ஊத்துனா அந்த லட்டு ஃபுல்லா எல்லாத்து மேலேயும் விழும்ல. அதே மாதிரி ஏசப்பா கைக்கு இந்த பூமி எப்படி இருக்குதுன்னா சின்ன ஒரு லட்டு மாதிரி இருக்குது. ஒரு அல்லது இல்லைங்களா? அதுல நம்ம ஈயம் வைக்கிற மாதிரி, எறும்பு வைக்கிற மாதிரி மேல ஒட்டின்னு இருக்கிறோம். அல்ல இல்லையா? இப்ப அவர் ஊத்துறானா எவ்வளவு நேரத்துல ஊத்துருவார் எண்ணெய் அபிஷேகத்தை? ஒரு செகண்ட் அடி ஊத்துறானா எல்லாரும் ஊத்துறான் ஒரே நேரத்துல. கடைசி நாள்ல மாம்சம் பண்ண யாவர் மேலும் ஊற்றுவே. அல்லேலூயா. தேடுகிற யாவர் மேல அபிஷேகம். இதான் உண்மை. நல்ல சொல்லுங்களா? அவன் தேடணும். எந்த கிறிஸ்துவனும் இன்னொரு கிறிஸ்துவனும் என்ன மாற்ற முடியாது. கிறிஸ்துவனா மாற்ற முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க. அவன் தேடும்போது தான் அவன் கிறிஸ்துவனா மாறும். நல்ல சொல்லுங்களா? உண்மையான வைராக்கியத்தோடு இருக்கிறவன் தான் யாரா மாறுவான்? கிறிஸ்துவனா மாறும். அல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஞானஸ்தானம் வாங்கணும்னு கிறிஸ்துவர்கள் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அல்லேலூயா.
முழுமையா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலனோடு கூட யார் அன்பு கூறுகிறானோ அவன் தான் கிறிஸ்துவன். எனக்கு இயேசு தாங்க வேணும். இயேசுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் சொந்த பந்தம் எல்லாமே. அல்லேலூயா. ஏன்னா நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், முதல்ல எனக்கு யார் வேணும்? இயேசப்பா வேணும். ஒரு நல்ல சொல்லுங்களா? 1000 பாத்திரத்தை வாங்கி வச்சாலும் வீட்டில் அரிசி இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? சாப்பாடு கிடைக்காது. குக்கர் எல்லாம் வாங்கி வச்சுக்கினீங்க, அல்லேலூயா. வீட்டில் அரிசி இல்லைன்னா சாப்பாடு. அதே மாதிரி தான் ஏசப்பா இருந்தாதான் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. உனக்கால் படிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள தேவனாக இருக்கிறார். உங்களை எப்போ கூட்டிட்டு வரணும், எப்போ அனுப்பணும், எங்க நீங்க இருக்கணும், அல்லேலூயா, எவ்வளவு நாள் உயிரோட இருக்கணும், எல்லாத்தையும் அவர் தான் திட்டம் பண்றார். நம்ம பிளானே பண்ணக்கூடாது. மொத்த பிளானே யார்கிட்ட கொடுத்துடணும்? ஏற்றப்பா கொடுங்க. ஏற்றப்பா நீங்க எங்க வைக்கிறீங்களோ அங்க இருக்க, எங்க உட்கார வைக்கிறீங்களோ உட்காந்து, எப்படி 12 கோத்திரத்தை ஆசீர்வதிச்சீங்களோ அத்தனை ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகள் தங்கியிருக்கும்படியாக நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலே இப்போது அபிஷேகம் நிறைவேற்றும். நீர் அவர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றும். தண்ணீர ஞானஸ்நானம் வாங்கக்கூடாது. அக்கினியாலும் பரிசுத்த ஆவியினாலும் நீங்கள் கொடுக்கிற ஞானஸ்தானம் அவர்களுக்குள்ள இறங்கட்டும். ஓ நன்றி ராஜா. நான் பண்ணுகிறேன். நுனித்தோலை அழைத்து போட வேண்டும். இருதயத்தை நுனித்தோலை தூக்கி கிழிச்சு போட வேண்டும். ஹல்லேலூயா. தடையா இருக்கிற எல்லா தடைக்கற்களை எடுத்து போட வேண்டும். பரலோகத்தில் ஜீவபக்தர்களுடைய பேரில் படிக்கப்படட்டுமே. அப்படியா செய்யப்பட கிருபைக்காக நன்றி. பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் வாங்கட்டும். நாம மகிழப்படட்டும். பரிசுத்த ஆவியான ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறேன். நீங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல நன்மைகளில் ஒரு நாள் ஒருபோதும் வருவாதே. ஆமென். கர்த்தாவே, நீர் இவர்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளுங்க. ஒரு முகத்தை இவர் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையும் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாமத்திலே கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளோம், வல்ல ரத்தத்தில் மறைந்துள்ளோம். சாத்தான் தீங்கு செய்ய முடியாது, சத்ரு தீங்கு செய்ய முடியாது. தீங்கில்லை, 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 நோவில்லை, 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 சோர்வில்லை, சோர்வில்லை, சோர்வில்லை. சாத்தான் தீங்கு செய்ய முடியாது. எந்த தீங்கும் அணுகவே அணுகாது. அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் ஸ்தோத்திரம் பண்ணிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.